அனைவருக்கும் வணக்கம். நானும் செல்லம்பட்டி, அதாவது கருமத்தூர் தாண்டி இருக்கக்கூடிய ஊர்லேருந்து திடீன் அப்படிங்கிற ஃபேமஸான ஒரு மலையிலேருந்து வந்திருக்காரு காசி பாண்டிஜி. நாங்கள் ரெண்டு பேருமே இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய தென்பரங்குன்றம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து சப்த கன்னிமார்கள் கோயில் இருக்குது. அதுக்காண்டி இப்போ வந்து நாங்கள் வந்து படியேறி போய்கிட்டு இருக்கோம். அப்படி இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஆஞ்சநேயர் இங்கே ஸ்டார்டிங் மேலே ஏறுமொழியே ஒரு ஆஞ்சநேயர். இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ மலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கோம். இது வந்து விநாயகர். அங்கே பார்த்தோம்னா ஒரு மகான் வந்து படுத்திருப்பாங்க. அவர் வந்து சாதாரணமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து ஒரு சித்தர் நிலையில் இருக்கக்கூடியவர். இது வந்து நம்ம கருப்பணசாமின்னு சொல்லி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நம்ம குகவரை ஒரு லிங்கம் ஒன்று இருக்கும். இது வந்து குகவரை லிங்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே வந்து ஒரு சித்தரும் சூட்சமமாக வந்து போய்கிட்டு இருப்பாங்க உள்ளூரில் இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க தான் சப்த கன்னிமார்கள். 2, 4, 6, 7 பேர். அதாவது சப்தங்கிறது 7 இல்லைங்களா? 1 2 3 4 5 6 7. அதான் சப்த கன்னிமார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே ஒரு சிவலிங்கம், இங்கேயும் ஒரு சித்தர் வந்து உள்ளுக்குள்ள வந்து ஜீவசமாதி அடைஞ்சிட்டு தான் சொல்லுவாங்க. அப்போக்கப்போ ஒரு ஒளி ரூபமாக வருவாங்களாம். சரிங்களா? இந்த இடம் வந்து நாங்கள் வந்து தியானம் பண்ணுவதற்காக நானும் காசி பண்டிஜியும் 2 பேரும் வந்திருக்கோம். நீங்களும் வந்து இந்த இடத்துல வந்து தியானம் பண்ணி நிறையா எனர்ஜிஸ் சக்திகளை வாங்கி செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். நன்றி.